வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு சுலபமாக வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய முறுமுறுன்னு கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தோசை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் நம்ம மாவு ஊற வைக்க தேவையில்லை. வெறும் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் காலையிலையும் மாலை நேரத்துலையும் ஈஸியாக டிஃபனுக்கு நம்ம செஞ்சிடலாம். இந்த இன்ஸ்டண்ட்டான தோசை ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நான் வீட்டு பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடை மாவு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கடை மாவு அப்படி இல்லைன்னா வீட்டு மாவு எடுத்தால் கூட ஒரு முறை நல்லா மாவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் தோசை நல்லா கிறிஸ்பியாக நமக்கு முறுமுறுன்னு கிடைக்கும். அடுத்து இது கூடவே அதே கப்பால் நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. அரைக்கும்போது கூடுதலாக இன்னும் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்து அரைச்சேன். மொத்தமாக 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தோசைக்கு மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி போல் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் தோசை நல்லா முறுமுறுன்னு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். வீட்டில் கொஞ்சம் வரமிளகாய் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி அரைச்சி சேர்த்துக்கோங்க. கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கேரட்டை நல்லா சீவி சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதும் உடனே நம்ம தோசைக்கல்லில் மாவை ஊற்றி உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த மாவு நம்ம ஊற வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ மாவில் நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா கலந்ததும் இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா சூடுபடுத்தியிருக்கோம். இந்த தோசைக்கல்லில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டு டிஷ்யூ பேப்பரால் இந்த எண்ணெயை தோசைக்கல்லில் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு தோசை ஒட்டாமல் நல்லா ஈஸியாக எடுக்க முடியும். தோசைக்கல்லில் எண்ணெயை நல்லா தடவி எடுத்தாச்சு. இப்போ நல்லா சூடான இந்த தோசைக்கல்லில் மாவு சேர்க்கும்போது அடியில் அப்படியே தங்கி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தோசை போடும் போதும் நல்லா கலந்து விட்டு மாவை இது போல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு ஓட்டையாக விழும். மாவை கேப் விடாமல் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து தோசை சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாம் கூட நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நமக்கு நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே தோசை வேக வைங்க. இடையில நீங்கள் தோசை எடுக்காதீங்க, மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டதும் நமக்கு தோசை அதுவே தானாக எழும்பி நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இந்த அளவுக்கு சூப்பராக கிடைக்கும். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு சுலபமாக வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய முறுமுறுன்னு கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த இன்ஸ்டண்ட்டான தோசை பண்ணுறதுக்கு நம்ம மாவு எதுவுமே ஊற வைக்க தேவையில்லைங்க. மாவு எடுத்து சட்டுன்னு உடனே கரைச்சி காலையிலையும் மாலை நேரத்துலையும் நம்ம டிஃபனுக்கு செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டான கார சட்னியோடு தொட்டு சாப்பிடலாம். இல்லைனா தேங்காய் சட்னியோடு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.